வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. இந்த ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியாகக்கூடிய தினம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி. முதல்ல ராகுதை பார்ப்போம், அப்புறம் கேதுதை பார்க்கலாம். ராகுவானவர் மார்ச் 7ஆம் தேதி மிதுன ராசி, அதான் உங்கள் ராசிக்குள்ளே நுழையிறார். அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை சஞ்சாரம். இப்போ இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னா உங்கள் ராசிக்குள்ளே ராகு வரும்பொழுது என்னாகும்? ஒரு பரபரப்பு. இந்த பரபரப்பில் எந்த ஒரு காரியத்தையும் நான் முடித்தே தீருவேன், எந்த ஒரு விஷயத்துலையும் நான் முன்னால் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வேகம் ஏற்படும். அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்ரினல் கிளாண்ட். அதாவது நம்ம பக்கத்தில் ஒரு பாம்பு நின்னா என்ன பண்ணுவோம், ஒரு 90 வயசு கிழமை கூட எம்பி குதிச்சிருவோம். அது மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஒரு பரபரப்பு ஏற்படும். எல்லா காரியத்துலேயும் முழு வீச்செல்லாம் போவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசைகள் அனுகூலமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வெளியே வருவீங்க. இப்போ தசைகள் அந்த அளவுக்கு அனுகூலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸு. அதாவது என்னென்னா, முயற்சி என்னமோ பிரமாதமாக இருக்கும், பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணினா கூட நமக்கு அந்த எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸு கிடைக்காம போகும். இதுதான் அதில் வரக்கூடிய வித்தியாசம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லலாம், அதிகமான வைப்ரேஷன், பரபரப்பான செயல்பாடுகள், இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் காதல், திருமணம், தொழிலில் ஒரு அக்ரெசிவ்னஸ், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு 40 கிலோமீட்டரில் போயிருந்தவங்க திடீர்னு ஆக்சிலரேட் பண்ணி இந்த ஹைவேஸில் ஒரு 100 கிலோமீட்டரில் ஆக்சிலரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங், அதுபோல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களை பொறுத்தவரையில் இந்த காலம் நடக்கும். அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 2020ஆம் வருஷம் மே மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி நவம்பர் மாதம் வரும், சனி ஜனவரி 3rd வீக். அப்போது ஒரு பொற்காலம் மாதிரி இருக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை உதைத்து விட்டு வெளியே வந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்ட்டை கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதம். ஆனால் ஒரு ஷார்ட் ஸ்பேன். தொடர்ந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் சூப்பர் டைம். நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் பெரிய அளவு வெற்றி, தலைகீழ் மாற்றங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதே நேரத்தில் ஒரு வேலையில் ஒரு மாற்றம், திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், படிப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் கல்விக்காக போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வாழ்க்கையில் எனக்கு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் எப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க 2020 ஜனவரிக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இது கிட்டத்தட்ட 2020 ஜனவரி மாதத்தில் தொடங்கி அந்த மே மாதம் வரை நடக்கக்கூடிய காலகட்டம் அவ்வளோ உயர்ந்த ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது மே 21லேருந்து செப்டம்பர் 30 இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அவர் செவ்வாயுடைய சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த செவ்வாயினுடைய சாரத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது சில முக்கிய விஷயங்கள் என்னென்னா, இந்த கோர்ட்டு கேஸு, தடைகள், பிரச்சனைகள், இதிலேருந்தெல்லாம் நீங்கள் வெளிவருத்துவதற்கான ஒரு வழியை ராகு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். இதே நேரத்தில் உங்களுக்கு குருவும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்பு. சனி 8ல் போயிடுச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். 2வது வெளிநாடு செல்வதற்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். ஆனால் குடும்ப வாழ்க்கை அதுதான் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் மோசமான ரிலேஷன்ஷிப்பு, இல்லை ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, இது நான் பிரிவுக்காக நான் முயற்சி பண்ண போகிறேன், கோர்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டைவர்ஸ் அலோகேட் ஆகிடும், கிடச்சிரும். இது போல் ஒரு நிலையெல்லாம் கூட உண்டு. அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயும் மிக கவனமாக கையாள வேண்டிய ஏரியா அதுதான். மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முக்கியமாக மன அமைதி என்பது தொலைந்தே போய்விடும். அந்த மன அமைதியை தான் நீங்கள் தேடிட்டுருப்பீங்க. அதை தொலைக்காமல் அதை ஒரு நிலையில் வைக்கும் பொழுது தான் நம்ம வெற்றி முழுமை அடையும். ஏன்னா சில நேரங்களில் மன அமைதி போகும் பொழுது நம்ம எமோஷ்னல் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். வி லூஸ் அவர் லாஜிக்ஸ்.
இதை மனசில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கேதுவுடைய பயிற்சியை பார்க்கலாம். கேதுவுடைய பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் வந்து மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும். இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணங்கள்லாம் ஏற்படும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், முயற்சிகள் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும், சில முக்கிய மாற்றங்களை நோக்கி நீங்கள் நடைபோடுவீர்கள். மே 9ஆம் தேதியிலேருந்து 2020 வருஷம் ஜனவரி 14 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டமாக திகழ்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் சுக்கிரனுடைய ஒரு அம்சத்தில் போகும்பொழுது சில நல்ல காரியங்கள், அதாவது குழந்தை பிறக்கிறது, உங்களுடைய இப்போ பிஹெச்டி அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது அந்த டாக்டரேட் வாங்கிறது, படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவது, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில நேரங்களில் வருத்தம் வரலாம், சில நேரங்களில் சந்தோஷமும் ஏற்படலாம். ரெண்டில் ஒன்று. அது எப்படின்னா அந்த குழந்தையுடைய ஒரு ஜாதக விசேஷத்தை பொறுத்து இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெளிநாடு போவீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் பெருகும். ஆனால் வெளிநாடு போயிட்டு கூட அங்கே போயிட்டு ஒரு சரியான ஒரு வேலை அமையாமல் இருக்கும், இல்லை சில பிரச்சனைகள் அங்கே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டதுனால என்னென்னா ஒரு புதிய அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் மனசில் கொஞ்சம் நிதானம், முடிவெடுக்கும் பொழுது சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து இதை எடுக்கலாமா வேண்டாமா, இதை எடுத்தால் என்ன விளைவு, எடுக்காட்டால் என்ன விளைவு, இதெல்லாம் தீர யோசித்து செய்வது நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது அவர் மூல நட்சத்திரத்தில் செய்ய போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த மூல நட்சத்திரத்தில் அவர் போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன, நம்முடைய முயற்சிகளுக்கு சில நேரங்களில் பலன் சரியாக வரவில்லையோ, நம்ம வெத்தாக ஏதாவது செஞ்சிட்ருக்கோமா, இல்லை நம்ம செய்கிறது வந்து வெற்றி பெறுமா போன்ற எண்ண ஓட்டங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலம். அதான் மன சஞ்சலங்கள் கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் மனதை அடக்காவிட்டால் அது உங்களை அடக்கிவிடும். காதல் போன்ற விஷயங்களில் சில ஏமாற்றங்கள் நிகழலாம். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப மனதை பண்படுத்தி நடத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இது திகழ்கிறது. இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அவசியம் நீங்கள் வந்து இந்த ராகு ஸ்தலங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு முறை, அடுத்த வருஷம் ஒரு முறை, 2 முறை நீங்கள் சென்று வந்து உங்கள் பிறந்த கிழமையில் அந்த இடத்துக்கு போய் அந்த பூஜைகளை செய்துவிட்டு வருவது நலம். அதனால் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சில மன சஞ்சலங்கள், மன ஓட்டங்களால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும் என்று நம்பலாம். விநாயகரை தொடர்ந்து வழிபடுங்கள். வணக்கம்.